ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து கோவக்காய் வச்சு கோவக்காய் கறிதை செஞ்சு கட்ட போறாங்க. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டு செஞ்சு பாருங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ கோவக்காய் வச்சு ஒரு அருமையான கோவக்காய் கறி தான் உங்களுக்கு செஞ்சு கட்ட போறேன். கோவக்காய் நல்லா கழுவிட்டு 2 பக்கம் எட்ஜெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4ஆ கட் பண்ணி வச்சுக்கோங்க. முழுசா கட் பண்ண வேண்டாம், 3/4 நறுக்கி வச்சுக்கலாம். சிறுசா இருந்தா 2ஆ போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்ப இதை நம்ம வந்து எண்ணெயில வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு கொஞ்சமா கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப எண்ணெய் சூடாயிருச்சுங்க. நறுக்கி வச்ச கோவக்காயை சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, கோவக்காய் நல்லா சுருங்கி ஒரு 50% வதங்கிருச்சு. ரொம்ப வதக்க வேண்டாம், இதுல இருக்கிற சத்துக்கள்லாம் போயிடும். அதனால இதை எடுத்துடலாம். இப்ப பாருங்க, நம்ம கோவக்காய் எடுத்து தனியா வச்சாச்சுங்க. இப்ப அதே எண்ணெயில கொஞ்சமா, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நிலக்கடலை சேர்த்திக்கலாம். இது லைட்டா ஃப்ரை ஆகட்டுங்க, எண்ணெயில ஃப்ரை ஆகட்டும். 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். இதுவும் லைட்டா ஃப்ரை ஆகட்டும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி. இப்ப பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வந்து சீரகம். இப்ப இதெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மீடியமான சைஸ்ல 3 தக்காளியை அரைச்சு வச்சிருக்கிறேன், சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரியட்டுங்க, அது வரைக்கும் வதக்கணும். இப்ப பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்ப மசாலா சேர்த்தியாச்சுங்க, நல்லா கலந்துக்கலாம். தண்ணி சேர்த்தியாச்சுங்க, ஒரு கலந்துக்கலாம். இப்ப கல்லுப்பு வந்து ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 2 ல இருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. இடையில திறந்து கலக்கிக்கலாம். இப்ப நல்லா கிரேவி கொதிச்சுட்டு இருக்குதுங்க. இது கூட ஒரே ஒரு மசாலா, அதாவது 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. இப்ப வந்து நம்ம ஏற்கனவே எண்ணெயில வதக்கி வச்ச கோவக்காயை சேர்த்துக்கலாம். இப்ப ஒரு தடவை நல்லா கலக்கலாங்க. நம்ம ஏற்கனவே 50%க்கு மேல இந்த கோவக்காயை எண்ணெயில வதக்கி இருக்கிறோம். இனி ஒரு 50% இது வேகணும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் மீடியமான ஃப்ளேம்ல விட்டோம்னா இது வெந்துருங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப மூடி ஓபன் பண்ணியாச்சுங்க. சூப்பரான ஒரு கோவக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம ஊத்தின எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்ப இதை கலந்து விட்டுறலாம். ஆஹா, நல்லா சுடுசாத்துக்கு ஊத்தி சாப்பிட்டோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே செம்மையா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. சரிங்களா?